ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ரிச்சி வேலு சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறதுனா பீஃப் கறி எப்படி செய்கிறது தான். அதுக்கு முதல்ல நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முதல்ல எங்களோட வீடியோவுக்கு பண்ணிய பாருங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை தட்டிட்டு அப்படியே ஒரு லைக்குன்னு மட்டும் பண்ணிடுங்க ப்ளீஸ் காய்ஸ். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போனால் ஃபஸ்ட்டுக்கு ஒரு கடாயில் 1.5 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஏலக்காய் ஒரு துண்டு, கருகப்பட்டை 2 துண்டு, கராம்பு ஒரு துண்டும் போட்டுக்கணும். அது நல்லா வெடிச்சிட்டு வரும்போது இடித்து வச்ச வெள்ளைப்பூடு நம்ம போட்டுக்கலாம் இன்றைக்கி. அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம், ரம்பை 2 துண்டு போட்டு நம்ம பிரட்டிக்கலாம். அதுக்கப்புறம் ஆனியன் ஒரு காய் போட்டுக்கலாம். நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. கொச்சுக்க ஒரு காய், தக்காளி 2 காய் போட்டுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லா அதிகமாக இருக்கும். அப்போ தான் கறி நல்லா திக்காக வரும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கு தேவையான மசாலா பொருட்களை பார்ப்போம். சரக்குத்தூள் 2 கரண்டி, கொச்சுக்கத்தூள் 2 கரண்டி, பிளாக் கறி பவுடர் 1 கரண்டி, மிளகு கொட்டை 5, மஞ்சத்தூள் 1 கரண்டி, உப்பு 1 கரண்டி. எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கறியில் போட்டுக்கலாம். கறியில் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வைங்க. அப்பப்போ நீங்கள் தொடர்ந்து கிண்டி விட்டுட்டு தக்காளி வெங்காயத்தை நல்லா நசுக்கி விட்டு திருப்பி மூடி வைங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வெந்து நல்ல ஒரு கிரேவி ஸ்டைலுக்கு நிற்கும். அதுக்கப்புறம் நம்ம சுத்தம் பண்ணி வச்ச பீஃபை கறியில் சேர்த்துக்கலாம். நல்லா பிரட்டி விடுங்க. நல்லா பிரட்டி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மூடி வைங்க. அது நல்லா மூடி தண்ணி வெளியே வர மாதிரி இருந்தப்போ அதுக்கப்புறம் மறுபடியும் பிரட்டிட்டு மறுபடியும் மூடி வைங்க. அதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.
தண்ணி சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. நல்லா பிரட்டி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மூடி வைங்க. 10 மினிட்ஸ் அப்புறம் பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு பீஃப் கறி ரெடியாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான்.